நம்ம வாழ்க்கையை ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லிங்காக வாழறதுக்கான 6 ரூல்ஸை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இமேஜினேஷன் இஸ் எ கீ டு சக்ஸஸ். ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்முடைய மனசுன்றது. இமேஜினேஷன் தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கீ பாயிண்ட்டு. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை எடுத்து பார்த்தா நமக்கே புரிய வரும், அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷன் இவங்களுக்கு இருந்திருக்கும். நார்மல் சோஷியல் லைஃபை சேலஞ்ச் பண்ணிட்டு அவங்க நிறைய புது விஷயங்களும் ஆஃபர் பண்ணுவாங்க. சில கதைகள் கேட்கும்போது நம்ம ரொம்பவும் இன்ஸ்பயர்ட் ஆகும், அதிலிருந்து நமக்கு நிறையவும் மோட்டிவேஷன் கிடைக்கும். இல்லை, அந்த கதையை பற்றி நம்ம மைண்டில் நிறைய இமேஜஸ் கிரியேட் ஆகும், ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் இமேஜினேஷன். நம்ம சுற்றிலும் உள்ள நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு இமேஜினேஷன் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஸோ இமேஜினேஷன் பண்ணுங்க, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை இமேஜினேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு மைண்ட் செட் மட்டும் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம சந்தோஷமும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கும். ஸோ இதை பத்தி எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஆதர் விஷன் லக்கியானி அவரோட புக்ல த கோட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்ற புக்ல ரொம்ப செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னா படிக்கலாம், இல்லாட்டி இதோட தமிழ் ஃபுல் புக் சம்மரி நம்ம குக்கு எஃப்எம் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்பவே கேட்டு பாருங்க. நீங்க ஃபேமிலி 15 கூப்பன் கோடு யூஸ் பண்றதா இருந்தா 1 இயர் மெம்பர்ஷிப் 5000 ஹவர்ஸ் பிளஸ் கண்டென்ட்டோட 1 இயர் மெம்பர்ஷிப் உங்களுக்கு 399 ருபீஸுக்கு பதிலாக 199 ருபீஸுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? குக்கு எஃப்எம்ல மெம்பர்ஷிப் எடுங்க. லைஃப் லாங் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட்ஸ் கேளுங்க, உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டாவது, லைஃப் கேன் மேக் அஸ் ஸ்கேர்ட் டு க்ரோ. நம்முடைய பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது, கழிஞ்சு போன சில விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஸ்கேர்சிட்டின்றது கிரியேட் ஆகலாம். சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றியும் திங்க் பண்ணாமல் அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு டைம் நமக்கு இருக்கும். பட் நம்ம பெருசாக ஆக நமக்குள்ள நிறையவே சிந்தனைகள் வந்திருக்கலாம். எக்ஸாமை பயக்கிறது, மற்றவங்களை பயக்கிறது, சொசைட்டியை பயக்கிறது, ஏதாச்சும் புதுவான ஒரு விஷயம் பண்றதுக்காக பயக்கிறது. லைஃப்ல சில டைம்ல நமக்கு தெரியாம இருக்கலாம் நமக்கு இந்த டைம்ல என்ன வேணும்ன்றது. சில டைம்ல நமக்கு எக்ஸாக்டா என்ன வேணும்ன்றது தெரியலாம். கடைசியில அங்க மட்டும் நம்ம எத்திப்படலைன்னா என்னவாகும் நம்ம லைஃப்ன்றதெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருப்போம். இந்த மாதிரி பயந்துட்டு நாம நம்முடைய ஆக்ரகங்களை பத்தி, நம்முடைய டிசையர்ஸை பத்தி நம்ம மற்றவங்க கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை சுற்றி உள்ள நிறைய பேர் நம்ம ஒரு டிசையர் அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னா அவங்க அதிலிருந்து நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நாம யார்கிட்ட சொல்லணுமோ, நாம யார்கிட்ட சொன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களோ, நம்முடைய லவ்டு ஒன்ஸ் கிட்ட நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய டிசையர்ஸ் எல்லாமே கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்காக எல்லார்கிட்டையும் பாட்டு பாடி நடக்கணுன்றது கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச, நமக்கு நம்பிக்கையான சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்களால ஒருவேளை நம்மளை ஹெல்ப் பண்றதுக்கு முடியலாம். தென் ஒன்ஸ் நீங்க உங்களுடைய பர்பஸ் ஃபைன் பண்ணிட்டா அதை அச்சீவ் பண்றதுக்காக நம்முடைய ஃபுல் எஃபர்ட்டும் போடலாம். மூணாவது, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கரேஜஸ் ஹாப்பினஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறது நம்மளை அதிகமா பவர்ஃபுல்லா மாற்றும். ஆனா நம்மள நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா. அதாவது சோஷியல் மீடியாவில் நமக்கு கிடைக்கிற லைக்ஸ், கமெண்ட்ஸ், லவ், அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ், இது எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டா நிறையவே ஹாப்பினஸ் தரும். ஹாப்பினஸ் தரும்னு சொல்றதுக்கு பதிலாக டோபமைன் டோஸ் தரும்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே நம்ம நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒரு ஒர்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறையவே ஒரு சக்ஸஸ் நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஆக்சுவலான ஹாப்பினஸை நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம இங்கே ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு நிமிஷத்துல இன்ஸ்டன்டேனியஸா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு விர்ச்சுவாலிட்டின்னே சொல்லலாம். ஸோ டெம்பரரி ஹாப்பினஸுக்கு பதிலாக லாங் டேர்ம் ஹாப்பினஸை பாருங்க. நம்ம லாங் டேர்ம் ஹாப்பினஸுக்காக ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கிற ஹாப்பினஸ்ன்றது ஒருபோதும் இந்த ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்ல இருந்து கிடைக்காது. நாலாவது, ஃபைண்ட் ஏ கரியர் யூ என்ஜாய். லைஃப்ன்றது ரொம்ப ஷார்ட்டான விஷயம். நமக்கு ரொம்பவும் தீர இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயங்கள்லாம்
பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு டைமே கிடையாது. லைஃப்பில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். பட் அந்த இடத்துல கூட நமக்கு பூராவுமே பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தயாராகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கரியர் சூஸ் பண்ணும்போது அது நமக்கு பிடிச்ச கரியராக இருக்கணும். நமக்கு அதில் வந்து என்ஜாய் பண்ண முடிகிற கரியராக இருக்கணும். ஏன்னா நம்முடைய கரியரில் வந்து நம்முடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டே நம்முடைய வேலைக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே சூஸ் யுவர் கரியர் வைஸ்லி. அடுத்து 5வது, டைமண்ட்ஸ் பிகம் பியூட்டிஃபுல் வென் தே ஆர் புட் அண்டர் ப்ரெஷர். லைஃப்பில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே நிறுத்தவும் கூடாது. ஏன்னா ஒரு டைமண்ட் வந்து உருவாகிறதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷரும் எக்ஸ்ட்ரீமான ஹார்ட் ஒர்க்கும் வந்து தேவைப்படும். உலகத்திலேயே ரொம்பவும் பியூட்டிஃபுல் ஆனதும் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனதுமான ஒரு விஷயம் தான் டைமண்டுன்றது. ஸோ நமக்கும் இந்த மாதிரி டைமண்டை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா இங்கே கண்டிப்பாக பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதாக வரும். நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக வரும். நம்பர் 6, டோன்ட் லெட் மெமரிஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் ப்ரோக்ரஸிங். சில ஞாபகங்கள் இருக்கும் இல்லை, நம்முடைய பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள், அது வந்து நம்மளை புறகோட்டு வலிச்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒருபோதும் நடக்கிறதுக்கு நாம பர்மிஷன் கொடுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரியான நம்முடைய பாஸ்ட்ல நடந்த ஏதாச்சும் பேடான மெமரிஸோ சம்திங் ஏதாச்சும் வரும்போது நமக்கு என்ன பண்ணலான்னா அதை வந்து ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து அதில் வந்து எழுதலாம். ரொம்ப டீட்டெயில்டாக எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக உங்களுடைய எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் ஓர்மகள் உங்களுடைய இப்போதைய திங்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வர்ற மெமரிஸை வந்து ஒரு புக்கில் வந்து எழுதி வைங்க டீட்டெயில்டாக. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.